ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது லாஸ்ட்டாக அந்த ட்ரிப்பு வீடியோ போட்டிருந்தால அதோட கண்டினியூவேஷன் வீடியோ தான். முதல் நாள் ஈவினிங் தான் லஞ்சே சாப்பிட்ருந்தோம். அங்கேருந்து மொபைலுக்கு வந்து 3.5 hours காமிச்சிச்சு. ஸோ ஏர்பிஎன்பி அங்கே தான் புக் பண்ணியிருந்தோம். வந்து ரீச் ஆகும்போதே ஒரு 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. திங்ஸ் எல்லாம் அன்லோட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து மதியம் லஞ்சுமே இங்கே வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். சப்பாத்திலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதனால் தக்காளி தொக்கு அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்படியே படுத்தாச்சு. வீடெல்லாம் அப்போல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் டைமே இல்லை. நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தோன்னா, மொபைல்லேருந்து டெஸ்டின்கே வந்து 1.5 hours மேலே ஆகும். டெஸ்டினில் தான் ரூம் போட்டிருக்கணும். ஆனால் நாங்கள் வந்து மொபைலில் புக் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டெஸ்டினில் இருக்கிற ஏர்பிஎன்பி தான் பார்த்தோம். அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. எல்லாருக்குமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்ததுனால வேறு ஏதாவது ஆப்ஷன் பார்க்கலாமா அப்படின்னு தான் தோணுச்சு. அதனால் மொபைலில் தான் வந்து ஏர்பிஎன்பி பார்த்தோம். அந்த ஏர்பிஎன்பியுமே இந்த வீடு தான், அதான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் இங்கேருந்து டெஸ்டின் வந்து 2 hours, அதனால் அது ஃபஸ்ட்டு பிளானில் வைக்கல. இங்கேருந்து நம்ம வந்து பென்சகோலா போயிடுவோம். அந்த 2 days ஸ்டே பண்ணி பென்சகோலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பென்சகோலாவில் வந்து ரூமோ இல்லை ஏர்பிஎன்பி எடுத்தோம். அதுக்கப்புறம் டெஸ்டின் போய்க்கலாம் அப்படின்ற பிளான் தான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பிளானிங் அன்றைக்கி பயங்கர அடிதடி சண்டை தான். டிஸ்கஷனுக்கு அப்புறம் வந்து இந்த ஏர்பிஎன்பி புக் பண்ணி வச்சிடலாம், 24 hours கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் ஃபஸ்ட்டே புக் பண்ணிட்டோம். நிறைய பிளான் சேஞ்சஸ்லாம் நடந்து ஏர்பிஎன்பியும் எங்களால் கேன்சல் பண்ண முடியல. இங்கிருந்து டெஸ்டினுக்கு போகிற பிளான் தான் வந்து ஃபைனலைஸும் ஆச்சு. சொன்ன மாதிரி நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து டெஸ்டினுக்கு போகிறதுக்கே 1.5 hours மேலே ஆச்சு. டெஸ்டினில் தங்கியிருந்தோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு பீச்சில் சன்ரைஸ் பார்த்துருக்கலாம். ஸோ இங்கே ஸ்டே பண்ணதுனால காலையில் எழுந்திரிக்கும் போது வந்து ஒரு லேக் வியூவில் வந்து சன்ரைஸ் இருந்தது. அதுவுமே சூப்பராக இருந்தது. இந்த வீடுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே இருக்கிறவங்க அவங்களோட லைஃப்பை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. காலையில் ஒரு 6:30க்கு இந்த இடத்துல ஒரு போட்டிங் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த இடமே அப்படியே அமைதியாக இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு சன்ரைஸ் செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த வீட்லேயுமே 2 போட் கொடுத்துருந்தாங்க. நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன். ஆனால் யார் அதை பண்ணுறது, எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வீடு, இப்படி ஒரு இடம் இருந்தோம், அதை ப்ராப்பராக அக்சஸ் பண்ண முடியல, என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா காலைல எழுந்திரிச்ச உடனே டெஸ்டின் கிளம்புற பிளான் இருந்தது. காலையில் ஒரு 6:30க்கு நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் மட்டும்தான் எழுந்திரிச்சு வந்திருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக பசங்களுக்காக. ஸோ நாங்கள் வந்து எழுந்திரிச்சு வரும்போதே இந்த சன்ரைஸை பார்த்துட்டு அங்கேயே ஒரு 1/2 hour அப்படியே உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே வந்து 8:30 ஆச்சு. அப்படியே மொபைல்லேருந்து கிளம்பி டெஸ்டின் வந்து ரீச் ஆயாச்சு. இதுவே நம்ம டெஸ்டினில் ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம காலையில் இந்த 6 o'clock எழுந்திரிச்சதுக்கு ஃபுல் டே வந்து நம்ம டெஸ்டினே ஆக்சஸ் பண்ணியிருந்துருக்கலாம், சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். இங்கேருந்து ட்ராவலே 2 hours அதுலேயே நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 5 hours அதிலே போயிடுச்சு. ஒரு ராங் டிசிஷன் தான், பட் இருந்தாலுமே இந்த ட்ரிப்பை நல்லா தான் என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணும்போது இதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். டெஸ்டினில் ஃபஸ்ட்டு இந்த ஹெண்டர்சன் பீச் ஸ்டேட் பார்க்குக்கு வர்றது தான் பிளான். ஸோ உள்ளார காரை விட்டதுமே அவன் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் ரிசர்வேஷன் பண்ணால் தான் வந்து உள்ளார போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டான். முன்னாடிலாம் அது கிடையாது. என் ஃப்ரெண்டு முன்னாடியே வந்திருக்கா டெஸ்டினுக்கு. ஸோ அவள் வந்து அந்த மாதிரிலாம் ப்ராசஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தா. பட் ஆனால் இந்த இயர் வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த May 15 or 16 அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா மாதிரி போட்டிருந்தாங்க. ஆன்லைன்லேயே பண்ணலனாலும் நம்ம அங்கே வந்து பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அன்றைக்கி எதுவும் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகலையா என்னன்னு தெரியல. எல்லாரையுமே வந்து வரவங்க எல்லாருமே ரிசர்வேஷன் பண்ணல அப்படின்னா போய் ரிசர்வ் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் அனுப்பி விட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ரிசர்வ் பண்ணுறதுக்குமே வந்து கொஞ்சம் கடியாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம போய் பார்க்கும்போது அந்த அவைலபிள் ஸ்லாட்ஸே காமிக்கல. நாங்கள் ஒரு நிமிஷம் பயந்துட்டோம், இன்றைக்கி வந்து இந்த பீச்சுக்கு விடுவாங்களா மாட்டாங்களான்னு. ஃபைனலி அடித்து பிடிச்சி ரிசர்வ் பண்ணி பீச்சுக்குள்ளே வந்தாச்சு. அந்த பீச்சுக்குள்ளே வந்து அந்த என்ட்ரு ஆனதுமே அந்த வியூவை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஒயிட் சாண்டு, கிளியர் வாட்டர் பீச் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இங்கே வந்து 2 இடம் ஃப்ரெண்ட்ஸு சொல்லியும் போயிருக்கேன், பென்சகோலா, மயாமி. ஆனால் 2 இடத்துலையுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆனதே இல்லை. இந்த இடத்த பார்க்கும்போது ஓகே நம்ம நினச்சிட்டு இருந்தது நம்ம கண்ணுக்குள்ளே ஒன்று இருக்குமில்ல, அது ரியலாக பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. கிட்டத்தட்ட 10 years இங்கே இருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் எங்கள் இதுலேருந்து ஒரு 8 hours தான், ரொம்ப நிறைய நேரம் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் அதுக்கு வரத்துக்கே இவ்வளோ இயர்ஸ் ஆகிருக்கு. என்ன ஒரு கலரில் பார்க்கும்போது அதை பார்த்துட்டே இருக்கணும், அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் என்ட்ரி ஆகும்போது இன்றைக்கி தண்ணியில் விளையாட வேணாம், நாளைக்கு எப்படியும் தண்ணி ஆக்டிவிட்டி தான் புக் பண்ணியிருக்கோம், அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு விளையாண்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தேன். ஆனால் சரியான வெயில். வெளியில் இருந்தோம் அப்படின்னா செம்ம கொளுத்தி எடுத்துச்சு. அதுவே தண்ணிக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா செம்ம பெட்டராக இருந்தது. அதனால ஃபுல் டே அந்த தண்ணியிலே தான் விளையாண்டுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 11 மணிக்கு போனோம், 4:30 வரைக்குமே தண்ணியில் தான் விளையாண்டுட்டே இருந்தோம். கொஞ்ச நேரம் நல்லா பெரிய பெரிய அலை வந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்மூத்தாக ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருந்தது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த மீனெல்லாம் ஓடுறது அவ்வளோ கிளியராக தெரிஞ்சுது.
எந்த சீசனாக என்னன்னு தெரியல, நிறைய மீன் ஓடிட்டே இருந்தது. சும்மாவே சுற்றி சுற்றி அதே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். மீனெல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணோம் தான், ஆனால் எதுவுமே எங்கள் கையில் சிக்கலை. சும்மா நழுவி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கண்ணு முன்னாடி இத்தனை மீன் ஓடிட்டுருக்கு, ஆனால் ஒரு மீனும் கையில் சிக்க மாட்டேங்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே. ஏன் டெஸ்டினில் இருக்கிற இந்த பீச் மட்டும் இவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னா அதுக்கு அந்த சாண்டு தான் காரணம். அதுக்கு பேர் வந்து அப்பலாஷியன் குவாட்ஸ் சாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படியே அந்த சன்லைட்டை வந்து அப்படியே டேரெக்டாக வந்து அப்சார்ப் பண்ணாமல் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால அந்த கலர் கிடைக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அகரன்லாம் சரியான ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். நமக்கு தான் பயமாக இருக்குது. இந்த கரையில் விளையாடுற பழக்கத்தையே விட்டுட்டாங்க. நல்ல டீப்புக்கு போய் தான் விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க. 4 ஃபேமிலி வந்திருந்தோம்ல, நானும் இன்னொரு ஃபேமிலியும் வந்து ஃபுல் டே பீச்லேயே இருந்தோம். இன்னும் 2 ஃபேமிலி வந்து பேராசீலிங் புக் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக கிளம்பிட்டாங்க. எனக்கு பேராசீலிங்னா கொஞ்சம் பயம். ஹைட்லேருந்து கடலை அந்த வியூவில் பார்க்குறதுக்கு என் மைண்ட் ஓகே சொல்லலை. அதனால் நான் வந்து பேராசீலிங்க்கு வந்து வரலன்னு சொல்லிட்டேன். தண்ணியில் இறங்குற வரைக்கும் ஒரு 1 or 2 hours தான் தண்ணியில் விளையாட முடியும், அதுக்கப்புறம் வந்து இருக்க முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். ஆனால் ஃபுல் டே தண்ணியிலே தான் விளையாண்டுட்டு இருந்தோம். ஒரு 4:30 தான் வெளியில் வந்து அதுக்கப்புறம் குளிச்சு ரெடி ஆனோம். அங்கேயே வாட்டர் ஸ்டேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த தண்ணியிலே தான் குளிச்சுட்டு இந்த பீச் வியூவில் நல்ல ட்ரெஸ்ஸில் ஒரு ஃபோட்டோ வேணும்ல, அதனால் ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அன்றைக்கி ஈவினிங்கே டால்ஃபின் க்ரூஸும் புக் பண்ணியிருந்தோம். வந்து ரீச் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல தான் வந்தோம், ஏன்னா பார்க்கிங்குமே அங்கே ஈஸியாக கிடைக்கல. ஸோ 6:30க்குனா கரெக்டாக 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லாருமே போர்டு ஆயாச்சு, எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். போகிற வழியிலே தான் நான் இந்த வீடியோவும் எடுத்துகிட்டு ஓடிட்டு இருந்தேன். எங்களுக்காக ஒரு 5 minutes வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏறினதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு க்ரூஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த க்ரூஸ் போட் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக பிளாக் கலரு கோல்டன் லைட்ஸில் இந்த ஷிப்பை பார்த்து தான் இந்த க்ரூஸே புக் பண்ணியிருந்தோம். நிறைய போட்ஸ் அங்கே வந்து டாக் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா போட்ஸுமே பயங்கரமாக இருந்தது. எப்படியும் $1 million $2 million இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த க்ரூஸ் வந்து சன் வெஞ்சர் க்ரூஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் புக் பண்ணியிருந்தோம். மொத்தம் 1.5 மணி நேரம். ஒரு 6:30க்கு தான் வந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டெய்லிக்குமே இருக்குன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம மூஞ்சி முன்னாடி கேமரா வச்சா நமக்கே பயமாக தான் இருக்குது. ஏன்னா அப்படி தான் இருந்தது ஃபுல் டே கடலில் ஆட்டம் போட்டதுனால. அகரனுக்குலாம் பயங்கர டயர்டு, பாதிலே தூங்கிட்டான். அப்படியே சூப்பரான சன்செட் வியூ வந்துச்சு, அதை அப்படியே பாருங்கள். எனக்கு ஃபுல்லாகவே ஒரு நல்ல வியூ தான். காலையில் சன்ரைஸ், அப்புறம் மதியம் மீனோடலாம் நல்லா அந்த கடலில் ஆட்டம் போட்டது, அப்புறம் ஈவினிங் ஒரு நல்ல சன்செட். ஆனால் என்ன இன்றைக்கி ஒன்று நடக்கலை அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த க்ரூஸே டால்ஃபின் க்ரூஸ்க்காக தான் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு டால்ஃபின் கூட வெளியிலவே வரல. ஆனால் சூப்பரான ஒரு சன்செட் வந்து கிடச்சிது. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. காலையிலேருந்து ஆட்டம் போட்டு செம்மையாக அந்த அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கணும் போல தான் எனக்கும் இருந்தது அந்த போட் போக போக. நம்மளோட லக்கு தான். ஸோ டால்ஃபினை நம்ம வந்து அந்த க்ரூஸில் பார்க்குறதும் பார்க்காததும் இன்றைக்கி நமக்கான நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ டால்ஃபின்லாம் வந்திருந்தது அப்படின்னா அந்த க்ரூஸ் ட்ரைவ் இப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் என்ன நடந்ததுன்னு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.